குற்ற உணர்வு. அதாவது கில்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தோட லைஃப்லயுமே இருக்கும். அது வந்து எப்படி தொடங்குது? அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம். பட் அது தொடங்கிருச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஆழ் மனசு வரைக்கும் அது இறங்கி நம்மளுக்கு ரொம்ப வலிக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்? அதை எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்? அது எந்தெந்த மாதிரியா பெரிய விஷயமா மாறுது அப்படிங்கிறத பத்தி சொல்ற ஒரு புக் தான் குற்ற உணர்வு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு புக்வே. இன்னைக்கு நம்ம என்ன புக்வேல பார்க்க போறோம் அப்படின்னா குற்ற உணர்வு, இறையன்பு எழுதுனது. இந்த புக்கை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சில விஷயம் நான் பர்சனலி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நிறைய கில்ட் ஃபீலிங் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 6th 7th படிச்சுட்டு இருக்கும்போது என் தம்பி வந்து அப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு நான் தோசை வந்து மாவா ஊற்றி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். நான் அவன்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சாரிடா அன்னைக்கு நான் வந்து இப்படி தோசை ஊற்றி வேணும்னே உனக்கு கொடுத்துட்டேன், செய்யணும்னே அது வேற ஊத்தி கொடுத்துருக்கலாம், பட் நீ இதுவே சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டான். அதை வந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டே, இப்போ நீ சாப்பிட்ட, அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் மனசுல இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி கில்ட் ஃபீல், அது எத்தனை தடவை அவன்கிட்ட சாரி கேட்டாலும் பட் என் மைண்ட்ல அது வந்து ரொம்ப ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் ஓகே, அது ஏன் அப்படி நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதுல இருந்து ஓகே இனிமேல் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் இந்த புக் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதான் உங்ககிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த புக்ல ஒரு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே வந்து குற்றம் வேற, குற்ற உணர்வு வேற அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு குற்றம் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை இருக்கு. சட்டத்துல அதுக்கான நிறைய தண்டனை இருக்கு. ஆனா குற்ற உணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம மனசுல நம்மளே தண்டிச்சுக்கிறது தான் குற்ற உணர்வு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சட்டத்துல வந்து என்னதான் தண்டிச்சாலும் அவங்க வெளியே வந்து திரும்பி வாழ்றதும் வாழாததும் அவங்க மனசை பொறுத்ததுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு திருடன் வந்து திருடிட்டான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க, யாருமே அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அவன் மேல ஒரு நம்பிக்கையே வராது. அப்போ வந்து அவனுக்கு என்ன தோணும், யாருமே நம்மள நம்பல, யாருமே நமக்கு வேலையை கொடுக்கல, அப்ப நம்ம இது திருப்பியும் செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் அவனுக்கு வருமே தவிர, ஓகே நம்ம பண்ணினது தப்பு, ஓகே அவங்க வந்து நம்ம தப்புனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓகே இனிமேல் அப்படி பண்ணாதான் நம்ம ஃபேமிலி நம்மளை புரிஞ்சுக்குது, இந்த சொசைட்டி நம்மளை புரிஞ்சுக்குது அப்படின்னா அவன் கண்டிப்பா திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டான். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு தப்பு இருந்துச்சுன்னா உடனே அவனதான் கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்படி அவனுக்கு போய் 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 அந்த குற்றம் திருப்பி பழகிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே நம்ம பண்ண வேண்டியது, ஒரு தெரியாதனமா தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், அவன் திரும்பி வாழணும்னு நினைக்கும் போது இந்த சொசைட்டி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இறையன்பு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த குற்றம் வந்து நம்மளுக்கு எங்க இருந்து தொடங்குது, அதாவது இந்த குற்ற உணர்ச்சி வந்து நம்மளுக்கு எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு 4 பேர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, செகண்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து, தேர்ட் வந்து ஆசிரியர் கிட்ட இருந்து, ஃபோர்த் வந்து நம்ம பழக இந்த சொசைட்டி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு கம்பாரிசனை போட்டுருவாங்க. உங்க அண்ணா அதை பண்றான், நீ இதை பண்ணலாம், உங்க அண்ணா அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு நிறைய கம்பாரிசன் பண்ணுவாங்க. அவன் பாரு அழகா இருக்கான், நீ அழகா இல்ல, அவன் அவ்வளோ மார்க் எடுக்கிறான், அவன் 99 எடுத்திருக்கான், நீ என்ன 89 தான் எடுத்திருக்க, 10 மார்க்ல ஒன்றும் ஆயிரம் போகுது இல்லை அப்படின்னு பாராட்டாம அப்படி ஒரு கம்பாரிசன் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒருவேளை நம்ம இப்படிதானோ, அப்பா அம்மா சொல்ற மாதிரி நம்ம அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும். எனக்குமே நிறைய டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் மார்க் விஷயத்துல கம்பாரிசன் கிடையாது, பட் சக்சஸ் விஷயத்துல நிறைய கம்பாரிசன் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உருவங்கள்லயுமே அப்படி பண்ணுவாங்க. அவெல்லாம் குண்டு குண்டுன்னு இருக்கா, நீ ஒல்லியா இருக்க அப்படி சொல்றதுமே ஒருவேளை நம்ம அழகா இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு வரும். அதுவே ஒரு சில வீட்ல எல்லாம் மார்க் எடுக்கிறத பொறுத்து தான் பாசம் காட்டுவாங்க அப்படின்னு வந்து இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. மேபி நிறைய வீட்ல அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ நம்ம வந்து பேரண்ட்ஸ் அவங்கள டிமோட்டிவேட் பண்ண அவங்களுக்கும் மனசுல ஒரு குற்ற உணர்வு வந்துட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம அப்படிதானோ, நம்ம வந்து ஒரு முட்டாளோ, நம்மளுக்கு எதுவுமே தெரியாதோ அப்படின்னு வந்து ஒரு குழந்தை வந்து அது மனசுக்குள்ள பதிய வச்சுட்டு அது வந்து டல்லாவே தான் இருக்குமா, டம்ப் பண்ணி வச்சுட்டே தான் இருக்குமா. இதுவே வந்து 2 விதமா எடுத்துக்கும். ஒரு குழந்தை வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டாலும், இன்னொரு குழந்தை நீங்க இப்படி சொல்லிட்டீங்கல்ல, பாருங்க நான் அடுத்த எக்ஸாம்ல எப்படி பண்றேன்னு சொல்லி வெறியா படிச்சு வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. எங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க, அவங்க எப்படி படிச்சுட்டாங்க, நீயும் தான் இருக்கியே, இப்ப வந்துட்டு அந்த பொண்ணு வாங்கிருச்சு, நீ இன்னும் வாங்கலையே அப்படின்னு சொன்னோட அடுத்த எக்ஸாம்ல வெறித்தனமா படிச்சு மார்க் வாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு சிலர் அதை வந்து மோட்டிவேட்டா எடுத்துப்பாங்க, ஒரு சிலர் அதை டிமோட்டிவேட்டா எடுத்துக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு இந்த புக்ல வந்து போட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ரிலேட்டிவ்ஸ். ரிலேட்டிவ்ஸ் வந்து
எல்லா விதத்துலயும் கம்பாரிசன் மட்டும்தான் இருக்கும். எல்லா விதத்துலயும் ஹைட் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும், மார்க்கு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற ஃபுட்டு, அவங்க போற ஸ்கூலு, அவங்க போடுற ஷூஸ் முதல் கொண்டு எல்லாமே கம்பேரிசனாக தான் இருக்கும். எனக்குமே நிறைய இன்சிடென்ட் இருக்கு. நான் ப்ரைவேட் ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான், நீ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே படிக்கிற அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே என் மனசுக்கு இன்னுமே ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு அது விளையாட்டா இருந்தாலும் அதை பார்க்குற குழந்தைகளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வரும். அதுவுமே நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட போய் பழகறக்கே அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் முடியாம வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த புக்ல போட்டு ஆஸ்ட்ரியர் ரிலேட்டிவ்ஸ் பத்தி போடும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் அதில் போட்டிருந்தாங்க. தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஸ்டாஃப்ஸ். நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதை வந்து அந்த குழந்தை எப்படி கத்துக்குது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இதுல ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. கிராமப்புறம் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா மற்ற இருக்கிற எல்லா குழந்தைகளும் போய் அந்த குழந்தைய வந்து கொட்டு வச்சுட்டு வரணும். ஸோ அப்படி கொட்டு வச்சுட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு ஒருவேளை நம்மளுக்கு எதுவுமே தெரியாதோ, இவங்க எல்லாத்துக்கும் தான் எல்லாமே தெரியுமோ, நம்மளுக்கு எதுவுமே தெரியாதோன்னு அந்த குழந்தை உட்கார ஆரம்பிச்சுமா. ஆக்சுவலி நான் நிறைய பர்சனல் ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை, எனக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு ஒரு டைம் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அந்த காங்காச்சா சொல்லும்போது வந்து எல்லாமே சொல்லிட்டா அந்த லாஸ்ட் 2 ரானா அது மட்டும் எனக்கு தெரியல, இன்னும் நிக்க வச்சுட்டாங்க. இன்னொரு பொண்ணுக்கு காக்கு அப்புறமே கானே தெரியல, அந்த பொண்ணையும் நிக்க வச்சுட்டாங்க. ஸோ கம்பாரிசன். அப்போ அவ்வளவு தூரம் நான் கடைசி 2 தான் சொல்ல, அட்லீஸ்ட் என்ன சொல்லிட்டு நீ உட்காரு அப்படின்னாவது சொல்லிருக்கலாம். இல்ல அந்த ஸ்டாஃப் வந்து அன்பா வந்து இதுரா இதுனா அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். பட் அவங்க எதுவுமே சொல்லாம என்னை நிக்க வச்சுட்டாங்க. நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு. அது எனக்கு தெரியாதங்காட்டி தான் நான் வந்து அது தெரியல. அதுக்கப்புறம் நீ சொல்லு 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 சொல்லும் போது எனக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வராம போயிடுச்சு. அதை படிக்கணும் அப்படிங்கிற அதுக்கப்புறம் ரொம்ப டல்லா தான் நான் இருந்தேன். எனக்கு அதை இப்பவே என் மனசுக்குள்ள இருக்கு. நான் இதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, விக்கி கிட்ட கூட நான் அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்றது எல்லாமே ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க டீச்சர் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அந்த ஸ்டூடெண்ட்டும் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற டைமை விட ஸ்கூல்ல இருக்கிற டைம் தான் அதிகம். ஸோ ஒரு ஸ்டாஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த ஒரு குழந்தையும் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு முட்டாள், இல்லை அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறது, பட்ட பேர் வச்சு கூப்பிடுறது, அப்படியெல்லாம் பண்ணாம கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இல்லாம இருக்கும், ஒரு ஃப்ரீ ஹேண்ட்லிங்கா இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த புக்ல நிறைய சொல்லியிருக்காங்க. நான் நிறைய என்னோட பர்சனலை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு என்ன நடக்க போகுதோ. லாஸ்ட் ஒன் வந்து சொசைட்டி. சொசைட்டி அப்படிங்கிறதுனா அதுல வந்து இன்னொரு குறிப்பிட்ட ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது குற்ற உணர்ச்சியை விட அவமானம் தான் ஒருத்தர் வந்து ரொம்ப விபரீதமா மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருட்டு நடந்துச்சு, ஒரு கேர்ள் வந்து திருடிட்டாங்க அப்படின்னா அவங்களை போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சொசைட்டி என்னெல்லாம் பண்ணும், போட்டு அடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, சோஷியல் மீடியால போடுறது, அப்படியே ஊரையே கூட்டி அந்த பொண்ணை தெருவில் இழுத்துட்டு போறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் திருடணும்னு நினைக்க மாட்டா, ஆனா அவ உயிரையே விட்டுறணும்னு நினைப்பா. ஸோ அந்த அளவுக்கு அவமானம் வந்து ஒருத்தவங்களை ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அப்போசிட்ல இருக்கிற பர்சனையும் நினைக்கலன்னா, பட் அவங்கள வந்து அந்த அளவுக்கு பண்ணாம இருக்கலாம், அவங்களோட உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருந்தாங்க. லாஸ்டா வந்து இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், அதற்கான வெளியே வர்றதுக்கான வழிகளை பத்தி இவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்காட்டிஸ்ட போய் மீட் பண்றது. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நான் சைக்காட்டிஸ்ட பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால சைக்காட்டிஸ்ட பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மனசை விட்டு பேசுறது, நம்ம மனசளவுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை தீர்க்கிறதா சைக்காட்டிஸ்ட். பட் பைத்தியம் பிடிச்சவங்க சைக்காட்டிஸ்ட போகணும்னு கிடையாதுன்னா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நான் கூட நிறைய இல்ல, ஒரு டைம் சைக்காட்டிஸ்ட் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்ப்டா இருக்கு, மனசுல ஒரு சில விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு, அது ஓவர் கம் பண்ணி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சைக்காட்டிஸ்ட்ல போய் பார்த்துக்க ஒரு 10 days தான். அதுக்கப்புறம் நானே ரெக்கவர் ஆகி வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மன அழுத்தங்கள், அதனால தூக்கம் வராம இருக்கிறது அப்படின்னா நம்ம போய் சைக்காட்டிஸ்ட பேச. ஃபாரின்ல எல்லாம் வந்து பேசுறதுக்குன்னே போய் சைக்காட்டிஸ்ட பேசுவாங்களாம். யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா எல்லாத்தோட லைஃப்லயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் அந்த டாக்டர் கிட்ட வந்து ஒரு ஆறுதலா பேசிட்டு வரும்போது மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற கிரீட்னஸ் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் வந்து ரொம்ப ஃப்ரீ தெரபிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுக்குற ஒரு அட்வைஸை விட லைஃப்ல வேற எதுவுமே வந்து முக்கியம் கிடையாது. நம்ம ஒரு கில்ட் ஃபீலிங்ல இருக்கும்போது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அதை பொறுத்து தான் நம்ம மாறுவோமே தவிர வேற எதுனாலையும் நம்மளை மாற்ற முடியாது அப்படிங்கிற உண்மையான வரியை வந்து இந்த புக் நான் படித்தேன்.
எனக்குமே இப்படிதான். எனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே வந்து நான் ஃபர்ஸ்டா வந்து கௌதம்க்கு தான் கால் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவனுக்குமே அப்படிதான். ஒரு சின்ன ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எனக்கு கூப்பிட்டுருவான். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கான பாண்டிங் இருக்கும். இதை வந்து பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு மேல் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அதை பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. லாஸ்ட் ஒன் வந்து ரைட்டிங். உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லை, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதை ஒரு பேப்பர்ல எழுதி அதை கசிக்கு போடுறதோ இல்லை அட்லீஸ்ட் போடுறதோ அப்படிங்கும்போது நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம். மீன்ஸ் அதை மாறுமான்னு கேட்டால் கிடையாது, பட் நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீல் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லஞ்சம் வாங்குறாங்கன்னா வாங்கிட்டு அதுல பாதி வந்து சாமிக்கு பாதி எனக்கு அப்படிம்பாங்க. ஒரு பாதி வந்து நான் டொனேட் பண்ற பாதி நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து இல்ல, அதுவுமே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். அது வந்து ஒரு குற்றம்ல தான் சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த புக்ல எழுதியிருந்தாங்க. இந்த புக் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து ஒரு கில்ட் ஃபீல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. நம்ம மனசுக்கு அதை உணர்ந்து நம்ம அதுல இருந்து வெளியே வரணுமே தவிர சொசைட்டிக்கு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா இந்த புக்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். உங்க யாருக்காவது இந்த புக் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம். பட் இது வெப்சைட்ல அவைலபிளா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேணா நான் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறேன். படிக்கிறவங்க வந்து வாங்கி படிங்க. இந்த இதுல வந்து நான் நிறைய பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். யாராவது ஹர்ட் பண்ணீங்கன்னா பாய். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.